ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எடிட்டோரியல் நம்ம ரீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்னன்னு சொல்லி பாருங்கள். கல்ச்சர் ஆஃப் வைலன்ஸ் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் கன்ஸ் இன் யூஎஸ் ஹேஸ் கிவன் எ டெட்லி எட்ஜ் டு பொலிட்டிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கல்ச்சர் ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. ஸோ கல்ச்சர் ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிறப்போ வைலன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இட் பிகம்ஸ் ஏ கல்ச்சர், ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அங்கே வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரியான வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. யூஎஸ்ல கன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களாம், பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன செய்யுதான், பொலிட்டிக்ஸில் வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ப்ரோலிஃபரேஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட், கன்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதோட ஐ மீன் கன்ஸோட ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எதை பேசுகிறாங்க, ப்ரோலிஃபரேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க இங்கே சரிங்களா. ப்ரோலிஃபரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ரேபிட் இன்க்ரீஸ் அண்ட் ஆல்சோ டெட்லி எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்கிங் சம்திங் மோர் டேஞ்சரஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, யூஎஸ்ல கன்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ ஈவன் பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் கூட அங்கே என்ன ஆகுது, ரொம்பவே டேஞ்சரஸ் அண்ட் டெட்லியாக மாறுது. ஓகேவா. அண்ட் ஆல்சோ கல்ச்சர் ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிறது எ சொசைட்டி வேர் வைலன்ஸ் இஸ் காமன் அண்ட் ஆல்சோ இட் ஆல்மோஸ்ட் அக்செப்டட் சரிங்களா. A gunman breached security and fired shots at the annual dinner gala of the White House Correspondents Association in Washington, D.C., which included U.S. President Donald Trump and other senior administration officials, all of whom escaped unharmed. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு அன்னோன் கன்மேன் வந்து என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ப்ரீச் பண்ணிட்டு தடை பண்ணிட்டு ப்ரோக் பண்ணிட்டு உள்ள வந்து என்ன பண்ணாரு, ஷூட் பண்ணாரு. பட் ஸ்டில் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஆல் ஆஃப் ஹூம் எஸ்கேப்டு அன்ஹார்ம்டு அப்படின்னா எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. கமாக்கு அப்புறம் வரக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்பயுமே என்னவா தான் இருக்கணும், எனக்கு விச்சா மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, விச் யூஸ் பண்ணல, விச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தேட் யூஸ் பண்ணலை. புரிஞ்சுச்சா. ஸோ அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா the suspected shooter said to be Cole Thomas Allen of Torrance, California was arrested. யாரை சஸ்பெக்ட் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் தி தேர்ட் இன்சிடென்ட் விச் மீன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது. இது மாதிரி 2 தடவை ஆல்ரெடி நடந்திருக்கு. இப்பயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரேஸ்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா. ஸோ கிரேஸ்ட் அப்படின்னா இட் டச்டு ஸ்லைட்லி, சரிங்களா. The suspect in this case is said to have clearly stated that he wanted to target administration officials, according to the White House, and in a note by the suspect shared by law enforcement officials, he said that he could no longer allow a traitor to coat my hands with his crimes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாக்கர் வந்து ரொம்பவே ஓப்பனாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, கவர்மெண்ட் லீடர்ஸை நான் அட்டாக் பண்ணோன்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் ஏ பேட் லீடர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, எமோஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ட்ரைட்டர் டு கோட் மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, வித் ஹிஸ் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இட்ஸ் அன் எமோஷனல் ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் எ பேட் லீடர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பி இன்வால்வ் இன் ராங் டூயிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அண்ட் the incident comes in the wake of several high profile attacks on political figures in recent years. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது, இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் ஹை லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. It also comes after more than a year of Mr. Trump's second term in office, a period marked by increasing polarization over key policies, including immigration and his association with disgraced financier and convicted sex offender Jeffrey Epstein. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது, இந்த மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ணார். ஸோ இது வந்து வைலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அண்ட் அடுத்து பாருங்க, while bitter partisanship has long marked US politics, it is the ubiquitous proliferation of guns that has truly supplied a deadly edge to disagreements in the public discourse. என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க, பிட்டர் பார்ட்டிஷன்ஷிப் விச் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே ஆர் ஹேட்டிங் ஈச் அதர். ஓகேவா, தே ஹேட் ஈச் அதர் ஸ்ட்ராங்லி. அதனால கன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. யுபிக்விட்டஸ் அப்படின்னா ஃபவுண்ட் எவ்ரிவேர், ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்
சரிங்களா. அண்ட் டெட்லி எட்ஜ் டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இன் த பப்ளிக் டிஸ்கோர்ஸ், அது என்னன்னா ஆர்கியூமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா வயலண்டாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. Ironically, which means opposite to something, the Trump administration has been at the forefront of efforts to protect the US Constitution's Second Amendment, the right to bear arms, to the point where it is often in alignment with the position of the National Rifle Association in terms of reversing reasonable restrictions on gun ownership. ஸோ ஐரானிக்கலி அப்படின்னா என்னது ஆப்போசிட் டு சம்திங், எல்லா இடத்துலையுமே கன்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா கவர்மெண்ட்டும் என்னதான் பண்றாங்க, கன் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் தோ கன்ஸ் வந்து வயலன்ஸை கிரியேட் பண்ணாலும் கூட. சரிங்களா. இந்த செகண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது யூஎஸோட கான்ஸ்டிடியூஷன்ல இட்ஸ் அ லா கிவிங் ரைட் டு கீப் கன்ஸ் வித் சிட்டிசன்ஸ். சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கன் லோபியை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிவர்சிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கன் ஓனர்ஷிப்னு கொடுக்குறாங்களே, என்னன்னா கவர்மெண்ட் கன் லோபியை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாங்க. தட் இஸ் ரிவர்சிங். சரிங்களா. ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கன்ஸை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தாராளமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. For example, Mr. Trump supported a ban on assault weapons in 2000, yet he reversed his position by the time he launched his 2016 presidential campaign, one that was backed by millions of dollars spent by the NRA. ஸோ என்ன அப்படின்னா என்ஆர்ஏக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லாட் ஆஃப் மணி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ 2000 ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த பேனை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் வென் ஹி கேம் இன் டு தி பொசிஷன் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ் ஹேஸ் பீன் பீரியாடிக்கலி ராக்டு பை மாஸ் ஷூட்டிங்ஸ். யூஎஸ்ல வந்து என்ன ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய தடவை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். பிகாஸ் யூஎஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் ஷூட்டிங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராக்டு அப்படின்னா பேட்லி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. மோர் தென் 50 ஓவர் த பாஸ்ட் 6 years, அதாவது கடந்த இந்த வருஷத்துல 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் பாஸ்ட் 60 yearsல பார்த்தோன்னா 500 இன்சிடென்ட்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் த டீப் பாக்கெட்ஸ் அண்ட் லோபிங் பவர் ஆஃப் தி NRA அண்ட் இட்ஸ் லிங்க் ஆன் Capitol Hill, it behoves the US to take a step back from the brink of this unrelenting gun violence epidemic and bring common sense gun reforms to the table, then to be enacted into law by Congress அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா NRA கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா போறதுக்குள்ள இது என்ன செய்யணும், நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃப்ரம் த பிரிங்க், பேக் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்னா ஃப்ரம் த டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. கன் வயலன்ஸ் வந்து எப்படி இருக்குது, டிசீஸ் மாதிரி. ஓகேவா. இட்ஸ் லைக் அன் எபிடமிக். எபிடமிக்னா டிசீஸ் மாதிரி என்ன ஆகுது, பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் ரூல்ஸை வச்சு என்ன செய்யணும், கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயலன்ஸ் வில் கண்டினியூ வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில், இதை நிப்பாட்டாத பட்சத்தில் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா ரேபிட் இன்க்ரீஸ், அது நமக்கு தெரியும். சரிங்களா. ப்ரோலிஃபரேஷன் அப்படிங்கிறது ரேபிட் இன்க்ரீஸ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. பிரீச் அப்படிங்கிறது நமக்கு காமனாகவே தெரியும், இட்ஸ் பிரேக். ஓகேவா. அப்ரிஹெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. அரெஸ்ட். போலரைசேஷன் அப்படின்னா டிவிஷன். யுபிக்விட்டஸ் அப்படின்னா ஃபவுண்ட் எவ்ரிவேர், இது காமனான வார்த்தை. விராக்டு அப்படின்னா சஃபர்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சஃபர்டு. சரிங்களா. பிரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ பிரிங்க்னா எட்ஜ் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அன்அபேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அன்அபேட்டட் அப்படின்னா வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. வித்தவுட் ஸ்டாப்பிங். அண்ட் ஆல்சோ இடியம்ஸுமே ஒரு சில வேர்ட்ஸ் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெட்லி எட்ஜ். சரிங்களா. டெட்லி எட்ஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டெட்லி எட்ஜ் அப்படின்னா மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டீப் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அப்படின்னா
ரொம்ப காசு இருக்கக்கூடிய, வெரி ரிச். ஸ்டெப் பேக் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்னா ஸ்டெப் பேக், பிரிங்க்னா டேஞ்சர், அப்போ பேக் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்னா அவாய்ட் டேஞ்சர். சரிங்களா? அண்ட் ஆல்சோ கோட் மை ஹேண்ட்ஸ் வித் கிரைம்ஸ் அப்படின்னா இன்வால்வ்ட் இன் ராங் டூயிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இன்வால்வ்ட் இன் ராங் டூயிங். ஸோ த டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் ஆப்வியஸ்லி கிரிட்டிக்கல், கன்சர்ன்ட் அண்ட் அனலிட்டிக்கல். கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது he is criticizing the gun policies and also he is worried about the violence, so that the tone may be concerned, and also he is giving facts and examples இல்லையா, so that the tone may be analytical. So it's a mixed kind of tone like critical, concerned and analytical. சரிங்களா? So hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.